தானே ரெக்கார்ட் போட்டுருங்க. சத்யா ரெட்டி. உலகெல்லாம் சார், உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்த 2 வாரத்தோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 10 கோட்பாடுகள் பற்றிய விளக்க உரை கோவையில இருந்து சத்யா மேம் நம்மளுக்காக ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. மேம் வெல்கம் பண்ணிக்கலாங்க. மேம் வெல்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2 வாரமா இந்த 10 ரூல்ஸ், அதாவது 10 கோட்பாடுல பஞ்சபூத சக்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பஞ்சபூத சக்திகளை நிலம் பார்த்தாச்சு, காற்று பார்த்தாச்சு, நீர் பார்த்தாச்சு, மரம் பார்த்தாச்சு. இப்போ பெண்டிங் இருக்கிறது ஃபயர் மட்டும்தான். ஸோ அந்த ஃபயருக்கான 10 கோட்பாடு என்னென்ன? முதல் நெருப்புக்கான 10 கோட்பாட்டுல முதல் இருக்கிறது வெளியுறுப்பு. அந்த வெளியுறுப்பு பாத்தீங்கன்னா நாக்கு. இப்போ நாக்குல எந்த மாதிரியான உபாதைகள் வரும்? நாக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் உணர்வு. அந்த டேஸ்ட் உணர்வு குறைஞ்சதுன்னா முதல் நாக்குல டேஸ்ட் உணர்வு ஒண்ணு, உமிழ்நீர். இது ரெண்டுமே நம்ம உணரக்கூடியது. இது ரெண்டும் நமக்கு குறையும் போது, டேஸ்ட் உணர்வு குறையும் போதும் உமிழ்நீர் குறையும் போதும், அப்போ நம்ம நிலம் மூலகத்துக்கு உண்டான வெப்பத்தை சேர்த்தி கொடுத்துக்கணும். ஒண்ணு. அடுத்தது நாக்குல புண்ணு வருது, அப்ப நாக்கோட மரத்தை இணைச்சு கொடுத்துக்கணும். நாக்குல வெள்ளை படிதல் அதிகமா இருக்கு, இப்ப காற்றோட இணைச்சு நம்ம அதை கொடுத்துக்கணும். ஆனா நாக்கு நல்லா பிங்கா இருக்கு, நல்ல ஈரப்பதம் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசுறதுக்கும் இனிமையான வார்த்தைகள், பாசிட்டிவான வார்த்தைகள் நல்லா வருது, பேசுறதும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இனிமையா வருது அப்படின்னா நம்மளுடைய இருதயம், சிறுகுடல், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர், இந்த 4 ஆர்கனும் நல்லா சிறப்பா தேவையான வெப்பத்துல தன்னுடைய இயல்புல இருக்கு. மிகுந்தும் இல்ல, குறைந்தும் இல்ல, சமநிலையில இந்த 4 ஆர்கனும் செயல்பட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த வெளியுறுப்புல நாக்க வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாக்குல பாலமா கிராக் இருக்கு. அப்போ கிராக் அப்படின்னாவே அதீத வெப்பம். அப்ப அந்த கிராக்கோடைய அதீத வெப்பத்துல அந்த கிராக் இருக்கிற இடத்துல மஞ்சள் நிறமா இருக்கா, இல்ல வெள்ளையிலேயே கிராக் இருக்கா, இல்ல சிகப்பா இருக்கா? சோ அந்த நிறத்தை வச்சு நம்ம ஏற்கனவே பார்த்த நிறங்களை கம்பைன் பண்ணி அதுக்கு உண்டான புள்ளிகளை நம்ம போட்டுக்கலாம். நாக்கோட திக்கி 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 வார்த்தை வருது, திக்கி திக்கி வார்த்தை வருதுன்னா வார்த்தையை நம்ம, அதாவது பேசுற இனிமையான குரல் வளை, அந்த பேசுற தன்மையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீர்மூலகம்னு சொல்லுவோம். அப்போ அங்க அந்த வார்த்தைகள் திக்கி வருது அப்படின்னா நீர்மூலகத்துக்கும் நெருப்புக்கும் உண்டான புள்ளிகளை சேர்த்தி நம்ம கொடுக்கும்போது அந்த திக்குவாய் பிறவியில இருக்குன்னா அதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா நடுவுல குறைபாடுகள் வந்தது அப்படின்னா அந்த புள்ளிகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். குழந்தைகள் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க, ஆனா வார்த்தைகள் உச்சரிப்பு சரியா வரல அப்படின்னா அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நீரும் நெருப்பும் இணைக்கும் போது சரியாயிடும். அடுத்தது நிறம்.
நிறம் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிறம். இப்போ சிகப்பு நிறத்துல நமக்கு உடல்ல என்ன உபாதைகள் வந்தாலும் நெருப்புக்கான உபாதைகள். அப்ப சிகப்பு நிறத்துல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒரு கொப்பளம் வருது. ஸ்கின்ல ஒரு கொப்பளம் வருது அப்படின்னா, அந்த கொப்பளம் வந்து பாடியில எந்த இடத்துல வருது? இப்ப நம்ம ஏற்கனவே முடிச்சதுனால, அது எந்த சேனல்ல வருது அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். அந்த அந்த சேனலோடைய வெப்பத்த குடுக்கலாம். இல்லன்னா நீர குடுக்கலாம். அப்ப குடுக்கும்போது அந்த சேனல்ல இருக்கக்கூடிய அந்த கொப்பளங்கள் சரியாக ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற வெப்பம் தணிய ஆரம்பிக்கும். 1. ரேஷஸ் உடம்புல சொரிஞ்சாலோ, கொசு கடிச்சாலோ, எங்கேயாவது பட்ட பட்டையா சும்மா சொரிஞ்சுட்டாவே தடிச்சிருது. எறும்பு கடிச்சா கூட தடிச்சிருது. தடிச்சிட்டு அது அந்த இடத்துல சிகப்பா ஆயிடுது. ரேஷஸ் மாரி வருது. பாடியில அங்கங்க வருது. சோ இதுவும் வெப்பத்தோட தான். அது பாடியில ஏகமும் இருக்கிறதுனால, நம்ம வெப்பத்திலிருந்து காற்றுக்கும், காற்றிலிருந்து வெப்பத்தையும் அதாவது ஏர்ல இருந்து ஃபயரையும், ஃபயர்ல இருந்து ஏரையும் அந்த புள்ளிகள போட்டா பாடியில இருக்க அந்த ரேஷஸ் குறைய ஆரம்பிக்கும். சோ சிகப்பு நிறம் உடல் முழுவதும் எந்த இடத்துல பட்ட பட்டையா வந்திருந்தாலும், அது நம்மளுடைய நெருப்பு மூலகம்கான இண்டிகேஷன். பாடி நமக்கு குடுக்குது. இப்போ கண் சிவந்திருக்கு. அப்ப வெளியுறுப்பு கண் அப்படின்னா மரம் மூலகம். அந்த கண்ல சிகப்பா இருக்குன்னா நம்மளுடைய லிவர் உஷ்ணமா இருக்கு. அப்போ நெருப்புல இருந்தும் லிவர குடுத்துக்கலாம். லிவர்ல இருந்தும் நெருப்பு குடுத்துக்கலாம். அந்த புள்ளிகள தேர்ந்தெடுத்து குடுக்கும்போது என்ன ஆயிடும்னா, நம்மளுடைய அந்த கண்ல இருக்க சிகப்புத்தன்மை குறையும். நம்ம போடும்போது பாடியில கொப்பளங்கள் வர்றது சிகப்பா தான் வருது. இப்ப உடல் முழுவதும் உஷ்ணமாயிடுச்சு. அதுக்கு தான் நமக்கு குளிர்ச்சியான பழங்கள குடுக்குறாங்க. சோ இந்த சிகப்பு நிறம் பாடியில எங்க காட்டினாலும், அப்போ மாதவிடாய் மாதமானா பெண்களுக்கு இயற்கையான சிவப்பு நிறத்துல போகுது அப்படின்னா, கர்ப்பப்பை மிதமான சூட்ல இருக்குன்னு அர்த்தம். சரியான சூட்ல கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா கர்ப்பப்பை உஷ்ணமான பகுதி. அங்க சீரான உஷ்ணம் இருக்கு. இன்கேஸ் கலர் டார்க்காவோ, இல்ல ரொம்ப லைட்டாவோ, பேல் கலர்ல வந்தாலும், அது நம்மளுடைய கர்ப்பப்பையில இருக்க உஷ்ணத்த சமன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பெண்களுக்கு உண்டானது. ரத்தத்தோடைய தன்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இப்ப சப்போஸ் பிளட் டெஸ்ட் எடுக்குறாங்க, இல்ல யாராவது சுகர் டெஸ்ட் எடுக்குறாங்க அப்படின்னா கூட, அப்ப கூட ரத்தம் வந்து நமக்கு மிதமான சிவப்பு நிறத்துல இருக்கணும். நார்மலா. அதுவே டார்க்கா இருக்குன்னா, அப்போ நம்மளுடைய ரத்தத்துல அதிகமான டாக்ஸிக் இருக்கு. கழிவுகள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோ அத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏதாவது டெஸ்ட் குடுக்குறோம், இல்ல பிளட் ஏதாவது டொனேட் பண்றோம். அந்த மாரி டைம்ல பிளட்ட செக் பண்ணிக்கிட்டாவே நமக்கு தெரிஞ்சிரும். இல்ல அடிபடும்போது ரத்தத்தோடைய கலர் வர்றத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாடியில டாக்ஸின் எப்படி இருக்கு? பாடியில பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எப்படி இருக்கு? பாக்டீரியா இருக்கா? என்னங்கிறத நம்ம அத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த நிறம் சிகப்பு நிறம் உடல்ல எங்க வந்தாலும் நெருப்புடைய வெளிப்பாடா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நீர் சுரப்பு. நீர் சுரப்பு அப்படிங்கிறது நெருப்பு மூலகத்துக்கான நீர் சுரப்பு வியர்வை. இப்போ பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உஷ்ணம் அதிகமா இருக்குன்னா அவங்கள பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பித்த உடம்புக்காரங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாவே இருக்கு. அப்ப அவங்க உட்கார்ந்து எந்திரிக்கிற இடம்லாம் சூடா இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு வியர்வை வரவே வராது. ஸ்வெட்டிங் அப்படிங்கிறதே வராது. அப்போ ஸ்வெட்டிங்கே வரல அப்படின்னா அவங்க என்ன நினைச்சுக்குவோம்? நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? ஓகே, ஸ்வெட்டிங் இவங்களுக்கு வரலைன்னா நெருப்பு பாதிப்பு பட்டிருக்குன்னு. ஆனா அவங்களுக்கு உஷ்ணம் அதீதமா இருக்கறனால அவங்களுக்கு நீர் வெளியேற்றமே நடக்காது. ஆனா அவங்க பிசிக்கலா ஏதாவது ஒர்க் பண்ணாங்கன்னா, வெளியேற்றம் நடக்குதான்னு செக் பண்ணணும். அப்ப அவங்களுக்கு பிசிக்கலா வெயில்ல போனா கூட அவங்களுக்கு உச்சி வெயில்ல நடந்தாலும் வராது. அப்ப அவங்களுக்கு ஹார்ட் பலவீனம்னு இல்ல. அந்த உடம்புக்காரங்களுடைய உஷ்ணம் அதிகமா இருக்கறனால அவங்களுக்கு வெளியேற்றம் நடக்காது. ஆனா அவங்க பிசிக்கல் ஒர்க் பண்ணும்போது வியர்வை வெளியேறும். அப்புறம் வியர்வை வரலைன்னா இந்த கேட்டகரி. ஒரு சிலருக்கு வெயில்ல நடக்க பொதுவாவே இப்ப வந்து மழை காலமா இருக்கு.
இந்த காலங்கள்ல ஒரு சிலருக்கு அதிகமான வியர்வை வருது அப்படின்னா அதோடைய நம்ம நெருப்பு மூலகத்துக்கான இண்டிகேஷன் தான் அது. அப்போ அவங்களுக்கு சிறுகுடல்லையோ இல்ல ட்ரிபிள் வார்மர்ல ஃபர்ஸ்ட் இம்பேலன்ஸ் இருக்கு, அதிகமான ஒரு படபடப்பு. இப்ப பிபி பேஷண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் நடந்தாங்கன்னா இல்ல ஹெவியா வேலை செஞ்சாங்கன்னா அதிகமா வேர்த்து கொட்டுது அப்படின்னாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வியர்வை அதிகமா வருது அப்படின்னா அவங்களோட இண்டிகேஷன் சிறுகுடல்ல உபாதை இருக்கு. அடி வயித்துல டும்முன்னு இருக்கான்னு நம்ம அந்த பேஷண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ வியர்வைங்கிறது சமமா எல்லாருக்கும் உஷ்ணமா இருக்கு, நமக்கும் அந்த டைம்ல உஷ்ணமா இருக்குன்னு வியர்வை வந்தா பிரச்சனை இல்லை. மீட்டிங் ஹால்ல ஏசியில உட்கார்ந்து இருக்கோம், ஐயோ இப்ப என்ன கேள்வி கேட்டுருவாங்களோ இல்ல பாஸ் வந்து என்ன வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருவாரோ, அந்த கம்ப்ளீட் நம்ம பண்ணலைன்னு சொல்லி நம்மளை கேட்பாங்களா, கமிட்மெண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வருமா, அவர் என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி அவங்களுக்கு அதிகமா ஏசி ஹால்லயே ஸ்வெட் அதிகமா ஆகுது அப்படின்னா அப்போ அவங்களுடைய அந்த ஹார்ட் அதாவது சிறுகுடல் ட்ரிபிள் வார்மரும் பெரிகார்டியம் மூணும் சமம் மனநிலை சமமா இல்ல, அதிகமான பிளட் பிரஷர்ல திங்கிங் தாட்ஸ்னால அவருக்கு வியர்வை அதிகமா வருது. அதுதான் ரீசன். சோ வியர்வையா நமக்கு நீர் சுரப்பு, நம்மளுடைய நெருப்பு மூலகத்துக்கான நீர் சுரப்பு என்னன்னா வியர்வை. அது அதிகமா வந்தாலும் குறைவா வந்தாலும் நம்மளுடைய உடல் உபாதைகளோட இண்டிகேஷன் அது. சோ மிதமா வரும்போது இந்த 4 ஆர்கனும் சமநிலையில இருக்குன்னு அர்த்தம். ஹலோ, ஓகே. அடுத்தது சுவை. சுவை பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு மூலகத்துக்கு மட்டும் 2 சுவை இருக்கு. அந்த 2 சுவையில கசப்பு சுவை அப்படிங்கிறது நம்மளுடைய இருதயத்துக்கும் சிறுகுடலுக்கும் உண்டான சுவை கசப்பு. பெரிகார்டியத்துக்கும் ட்ரிபிள் வார்மருக்கும் உண்டான சுவை வந்து துவர்ப்பு. சோ நமக்கு வந்து பெரிகார்டியமும் ட்ரிபிள் வார்மரும் அடிப்படாம நம்மளுடைய இருதயமும் சிறுகுடலும் எனர்ஜி டவுன் ஆகாது. அப்போ நம்ம மிதமா சாப்பிடக்கூடிய சுவையில துவர்ப்பு அதிகமா முதலே நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிறுகுடல் அப்புறம் இருதயம் இது இரண்டும் சமநிலையிலேயே இருக்கும். ஏன்னா இவங்கதான் முன்னோடி, பெரிகார்டியமும் ட்ரிபிள் வார்மரும். இவங்க கொஞ்சம் பலவீனம் ஆனாதான் அவங்க எனர்ஜி வந்து சிறுகுடல்ல இருந்து வாங்குவாங்க, இருதயத்துல இருந்து வாங்குவாங்க. அதனால கசப்பே ஒரு சிலருக்கு பிடிக்கல, எனக்கு கசப்பே சாப்பிட மாட்டேன், குழந்தைகள் கசப்பு சாப்பிடறதுல கசப்பே பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு துவர்ப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நெருப்புல அவங்களுக்கு பேலன்ஸ் ஆகக்கூடிய விஷயம் கசப்பானது. அந்த கசப்பு சுவைக்கு உண்டான இருதயமும் சிறுகுடலும் சமநிலையிலேயே இருக்கும். அப்ப அவங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த கசப்பு சுவை எடுத்தாங்கன்னா தெரியாது. சப்போஸ் 6 மாசத்துக்கு ஒரு இந்த கசப்பு சுவை எடுத்தாலும் அது தன்னை பூஸ்ட் ஆக வச்சுக்கும். சோ 2 சுவைகள் இருக்கு. அதனால நம்ம சுவைகள்ல துவர்ப்பு கசப்பு, அது வந்து கசப்பு சுவை வந்து இருதயத்துக்கும் சிறுகுடலுக்கும், துவர்ப்பு சுவை வந்து பெரிகார்டியத்துக்கும் ட்ரிபிள் வார்மருக்கும். சோ வாரம் ஒரு தடவையாவது துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம எடுத்துக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி சிறுகுடல்ல அதிகமான சரியான டைஜஷன் இல்ல, மோஷன் அடிக்கொருக்கா போகுது, லூஸ் மோஷன், டயேரியா இந்த மாதிரி டைம் இருக்குங்கும் போது வாயில புண்ணு வருது, அதீத உஷ்ணமா இருக்கு, இதுக்கு எல்லாமே வந்து சுக்கிட்டி கீரையில துவர்ப்பும் இருக்கு கசப்பும் இருக்கு. சோ இத அடிக்கொருக்க நம்ம கீரை சாப்பிடலைனாலும் சூப்பு வச்சு அந்த தண்ணி வாரம் ஒரு தடவை எடுத்தாவே போதும், நமக்கு உடல்ல இந்த 4 ஆர்கனும் சமநிலையா இருக்கும், உடல்ல உஷ்ணமும் சமநிலையா இருக்கும். ஏன்னா ட்ரிபிள் வார்மர் அதுல இருக்கிறதுனால உஷ்ணம் சமநிலையா இருக்கும். அதனால வாரம் ஒரு முறையாவது சுக்கிட்டி கீரை அதாவது மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிறது நல்லது. செரிமானம் சரியா இல்லைன்னா அட்லீஸ்ட் சூப்பாவது அதை எடுத்துக்கணும். அடுத்தது 10 கோட்பால 5வது குணம். அது வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. பெருமை, பொறாமை, மகிழ்ச்சி. பெருமை அப்படின்னா நம்மளுடைய நம்மள அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம செய்யற வேலைய சிறப்பா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணணும்னு, அதாவது நம்மள ஊக்குவிக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும், தட்டி கொடுக்கணும்.
இந்த மாதிரி எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய இந்த 4 ஆர்கனும் எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வேலையை சிறப்பா செய்யறோம், நம்ம செஞ்சது சிறப்பு. அதுல ஏற்றத்தாழ்வுகள் யார் சொன்னாலும் சொல்லேனாலும் இதை விட அடுத்த தடவை நம்ம சிறப்பா செய்யணும். எல்கேஜி படிக்கிறோம், எல்கேஜில இருந்து ப்ரமோஷன் ஆனாதான் யூகேஜி போக முடியும், யூகேஜில இருந்து ப்ரமோஷன் ஆனாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும். சோ இன்னைக்கு இந்த லெவல்ல இன்னைக்கு நம்ம எல்கேஜி லெவல்ல இருந்து வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு இதை விட பெட்டரா செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா போதும். நம்மளை யாரும் அப்ரிஷியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு இதை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி நமக்குள்ள இருந்தா போதும். இதை யாராவது பாரு எவ்வளவு நல்லா பண்ணியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் நம்மளே தனியா எவ்வளவு நல்லா நடத்தியிருக்கோம், இன்னைக்கு நம்ம சமைச்ச உணவுகள் எவ்வளவு சுவையா இருக்கு, நம்மளே சாப்பிட்டா ஆச்சரியமா இருக்கு, இதை பாரு நம்ம வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்க, ஒருத்தராவது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம் அப்படின்னாவே சிறுகுடல், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர் இந்த மூணுலயும் நமக்கு எனர்ஜி டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். சோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே போயிட்டோம், நம்ம செஞ்சிருக்கிறது இன்னைக்கு பெஸ்ட், இதை விட நாளைக்கு இதை விட பெஸ்டா செய்யணும்னு நமக்குள்ளே தட்டி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 ஆர்கனையும் நம்மளே காப்பாத்திக்கலாம். இது பெருமையோடது. அடுத்தது பொறாமை. அவங்கள சொல்லிட்டாங்க, நம்ம இவ்வளோ செஞ்சிருக்கோம், நம்மள ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கம்பேரிசன் போட்டோம் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் நம்மளதான், நம்மள மாதிரி யாரும் இல்ல பெஸ்டா அப்படின்னு நமக்குள்ளேயே நம்மள செல்ஃபா தட்டி கொடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம செய்யற வேலையே நம்ம குழந்தை நம்மளை விட சிறப்பா செய்யறாங்கன்னா அவங்க டெக்னாலஜில இருக்காங்க செய்யறாங்க, பட் நமக்கு நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நம்ம வச்சுக்கணும். இவங்களை பத்தி அவங்கள மாதிரி செஞ்சிருக்கலாம், இந்த பொண்ணு இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம கம்பேரிசனுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த நெருப்பத்துக்கு உண்டான 4 ஆர்கன்லயும் எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆயிடும். சோ கம்பேரிசன் வேண்டாம். இந்த குழந்தையால இதுதான் முடியும், ஓகே உன்னால பெஸ்டா முடியுமா ட்ரை பண்ணுங்க, பாக்கலாம், இல்லையா இதுதானா சரி ஓகே, இந்த குழந்தைக்கு இந்த வரையறதான் வருதா கிளாஸ் சேர்த்து விடுவோம், இவ்வளவுதான் அவ வரைகிற, அவளோட கேப்பபிலிட்டி இவ்வளவுதான்னா அதை டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதுக்குள்ள கொண்டு போ. அந்த குழந்தை வரையுதே, உங்க அக்கா தானடா அவ மட்டும் நல்லா வரைகிறா, உங்க அண்ணன் தானடா அவன் நல்லா வரைகிறான், நீ ஏன்டா இந்த அளவுக்கு வரைகிற அப்படின்னு எந்த குழந்தைகளோடையும், வீட்டுல 2 குழந்தை இருந்தா கூட கம்பேரிசன் பண்ணக்கூடாது. கம்பேரிசன் பண்ணா அவங்களுக்கு பொறாமத்தான் வருமே ஒழிய அவங்களுடைய ஆர்கன் எதையுமே ஒழிய அவங்களால அவங்களுடைய எபிலிட்டியை பார்க்க முடியாது. சோ கம்பேர் பண்ணா நம்மளுடைய இந்த ஆர்கன் நெருப்பு நம்மளை அறியாமையே நம்மளே அந்த குழந்தையோடைய நெருப்பையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ கம்பேரிசன் அந்த பொறாமைக்குள்ள வரக்கூடாது. கம்பேரிசன் வந்தா பொறாமை வந்து. அடுத்தது மகிழ்ச்சி. நார்மலா இயல்பா சிரிக்கிற எந்த விஷயத்துக்கும் நம்மள இந்த ஆர்கன் நெருப்பு மூலகத்துக்கு உண்டான 4 ஆர்கனும் அஃபெக்ட் பண்ணாது. ஆனா மத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரி, மத்தவங்களோட பலவீனத்தை எடுத்து நம்ம சிரிக்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி அவங்க நெருப்பையும் பலவீனப்படுத்தி நம்மளையும் பண்ணும். ஏன்னா எல்லாருக்கும் பொதுவா இந்த குணம் கேட்டகரியில பெருமை, பொறாமை, மகிழ்ச்சி, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னா எல்லாருக்குமே முதுகு பின்னால இருக்கு, அவங்க முதுகுல இருக்க அழுக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா மத்தவங்களுடைய கண் முன் பார்வையா விசிபிளா இருக்கிறதுனால அவங்களுடைய முதுக பார்த்து நம்ம சிரிப்போம். ஆனா நம்மள சிரிக்கிறதுக்கு 2 பேர் பின்னால இருப்பாங்க. சோ அந்த குணம் நமக்கு வராம இருக்கணும்னா பெருமை, பொறாமை, மகிழ்ச்சி இது ஃபயரை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும்னா நம்ம மத்தவங்களோட கம்பேரிசனும் பண்ணக்கூடாது. இது பண்ணாம இருந்தாவே பெருமை வராது, பொறாமை வராது, யார பத்தியும் இழந்து நம்ம பேச மாட்டோம். பத்தியா அப்படின்னு கம்பேர் பண்ணாம இருந்தாவே பெரும்பாலும் நம்ம மத்தவங்களை இகழ்ந்து பேச மாட்டோம். சோ இந்த குணம் இந்த 3 இதுவுமே இல்லை அப்படின்னா தற்பெருமையும் இல்லை, பொறாமையும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, ஏளனமான மகிழ்ச்சிகளும் இல்லை அப்படின்னாவே நம்மளுடைய இந்த 4 ஆர்கனும்
அதாவது 4 உறுப்புகளும் சிறப்பா எனர்ஜியா இருக்கும். மிகுந்தும் போகாது, குறைந்தும் போகாது, சமநிலையில இருக்கும். அடுத்தது பருவ காலம். வேநீர் காலம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வெயில் காலம் சொல்லலாம். அது வந்து பங்குனி 15க்கு மேல, பங்குனி தமிழ் மாதங்கள்ல பங்குனி 15க்கு மேல வந்துரும், உஷ்ணம் அதிகமாயிடும். அதாவது மார்ச்சுக்கு 15-20க்கு மேல வரும். அதுக்கப்புறம் சித்திரை முழுசா இருக்கும், அதாவது மே மாதம் முழுதாக இருக்கும். அதுக்கப்புறம் வைகாசி 10க்குள்ள முடிஞ்சிரும். வைகாசி அப்படிங்கிறது ஜூன் 15க்குள்ள முடிஞ்சிரும். அப்போ மே 10th சாரி மார்ச் அந்த ஏப்ரல் 15க்கு மேல ஏப்ரல், மே, ஜூன் 10க்குள்ள இந்த மாதங்களுக்குள்ள முடிஞ்சிரும். சோ தமிழ் மாதங்கள்ல பங்குனி பாதி, சித்திரை முழுசு, அதுக்கப்புறம் வைகாசியில ஒரு 10 நாட்கள் மட்டும் இருக்கும். இது வெயில் காலம். இந்த வெயில் காலங்கள்ல ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ள இருக்கக்கூடிய உஷ்ணங்களை பேலன்ஸ் பண்ணும். நிலத்துல இருக்க உஷ்ணத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கும். காற்றுல இருக்க லங்ஸ்லயும் சரி, பெருங்குடல்லையும் சரி, இரைப்பையிலும் சரி, மண்ணீரலையும் சரி, அந்த காலங்கள்ல, அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 காலங்கள்லயுமே நிலம் மூலகத்துல 2 உறுப்பு இருக்கு, அதுக்கும் எனர்ஜியை கொடுத்துரும். காற்று மூலகத்துல 2 உறுப்பு இருக்கு, அதுக்கும் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணும். நீர் மூலகத்துல 2 உறுப்பு இருக்கு, அதுக்கும் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணும். அப்புறம் மரம் மூலகத்துல 2 உறுப்பு இருக்கு, அதுக்கும் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணும். இது போக எக்ஸ்ட்ரா வேலையா நெருப்பு மூலகத்துல இருக்கக்கூடிய 4 ஆர்கன்களையும் அதிகமா இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் தன்னுடைய மூலகத்துல நெருப்ப பேலன்ஸ் பண்ணும். அதிகமா இருந்தா குறைச்சு அதை பேலன்ஸ் பண்ணும். அப்ப அந்த நேரங்கள்ல நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறி, ஓய்வு இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது அந்த காலகட்டத்துல சரி பண்ணிக்கும். இன்கேஸ் அந்த டைம்ல பீரியாடிக்கா ஹார்ட் அட்டாக் வருது, இல்ல அம்மை வருது, இல்ல ஸ்கின் அலர்ஜி வருது அப்படின்னா, ஸ்கின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸ்கின் அலர்ஜி வருதுன்னா காற்று. அப்போ அந்த காலங்கள்ல வருதுன்னா காற்றுல இருக்க வெப்பத்தையும் அது சீர் செய்யுது. அம்மை வருது அப்படின்னா, அம்மைங்கிறது உஷ்ணத்தினால வரக்கூடியது. சில உஷ்ணத்தினால வருதுன்னா ஹார்ட்ல இருக்கக்கூடியதையும் தன்னையே சரி பண்ணிக்குது. அடுத்தது இன்னொன்னு என்ன பார்த்தோம்? நிலத்துல நினைக்கிறேன், ஹார்ட் அட்டாக். அதுவும் உஷ்ணத்தினால வரக்கூடியது. அதுவும் இரத்த குழாயில் இருக்க அடைப்புகள் மூலியமா தன்னையே சுத்தம் பண்ணிக்குது. சோ ஹார்ட் அட்டாக், அது போக அம்மை, இந்த காற்று, இது 3க்குமே எல்லாத்தையுமே சீர் பண்ணக்கூடிய நிலைகள். அந்த பீரியாடிக்கா வரக்கூடியது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட கழிவுகள் ரத்தத்திலிருந்தும் ஒவ்வொரு உறுப்புகள்ல இருந்தும் அந்த நெருப்பை சமன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அது சீராயிடும். அப்புறம் ஒரு 5 வருஷம் அதுக்கப்புறம் அது வரல அப்படின்னா அந்த ஆர்கன் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். சோ அந்த காலகட்டங்கள்ல என்னென்ன பீரியாடிக்கா வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காலங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது பிரத்யேக நேரம். பிரத்யேக நேரத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, காலை 11 மணி முதல் 1 மணி வரை, அப்புறம் 1 மணி முதல் 3 மணி வரை, அப்புறம் சாயங்காலம் 7 மணி முதல் 9, அப்புறம் 9 to 11. சோ டோட்டல் 4. ஏன்னா 4 ஆர்கனுக்கும் சேர்ந்து 2 மணி நேரமா வரும்போது வந்துருது. அப்போ காலை 11 to 1, அப்புறம் 1 மணில இருந்து 3 மணி. அந்த டைம்ல 1 மணி to 3 மணி நம்ம எடுத்துக்கிற டைம். சோ இது டெய்லி, இது எப்படி பீரியாடிக்கா அந்த சீசன்ல எனர்ஜியை கெயின் பண்ணி பாடியை இம்பேலன்ஸ்ல இருந்து பேலன்சிங் கொண்டு வருதோ, அப்படி இது பிரத்யேக நேரத்துல டெய்லி இந்த டைம்ல நம்மளுடைய ஆர்கன்ல இருந்து பேலன்சிங்க, இம்பேலன்ஸ்ல இருந்து பேலன்ஸ கொண்டு வந்துடுது. சோ 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அந்த டைம்ல ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட உணவுகள் இருந்து ஜீரணம் பண்ணி ரத்தத்தை எடுத்து சுத்திகரிச்சு மண்ணீரல இருந்து ரத்தத்தை வாங்கி ஹார்ட் பம்ப் பண்ணி தேவையான உறுப்புகளுக்கு அதிகமா கொடுக்குது. ஒரு சிலருக்கு இந்த டைம்ல படபடப்பா இருக்கும், இல்ல ஒரு சிலருக்கு இந்த டைம்ல டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. சோ இது ஹார்ட்டோட டைம். இது டெய்லி நடக்கக்கூடிய ரொட்டீன் ஒர்க் மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, டெய்லி இந்த வேலைகளை தன்னைத்தானே சீர்படுத்தி இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை பேலன்ஸ் பண்றாங்க.
அடுத்தது 1 மணில இருந்து 3 மணி. இப்ப நம்ம 1:30 மணிக்கு சாப்பிடுறோம் அப்படின்னா சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும் ஒரு சிலருக்கு. சாப்பிட்ட உடனே சாப்பிடும் போதே ஒரு சிலருக்கு வேர்க்கும். அப்போ இந்த வேர்க்குது அப்படின்னா சிறுகுடல்ல இருந்து அந்த எனர்ஜி குடலுக்கு போனோடனே அவங்களுடைய திறன் குறைவா இருக்கு. அங்க வெப்ப ஆற்றல் குறைவா இருக்கு. அதனால சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே வயித்துல போய் அந்த இரைப்பையில போய் சிறுகுடலுக்கு இரைப்பை தாண்டி சிறுகுடலுக்கு அந்த வந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எனர்ஜி டவுனா இருக்கறனாலதான் அந்த தூக்கம் சோர்வு ஒண்ணு வருது. சோ அதுக்கானதை நம்ம சரி பண்ணணும். அப்ப அந்த டைமுக்கு வேணுங்கும் போது சாப்பாட்டுல எடுத்துக்கிறதோ இல்ல சாப்பிடுற விஷயங்களை மிதமா சாப்பிடுறது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது சீக்கிரமா செரிமானம் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துட்டோம்னா அந்த உறக்கம் வராது. அடுத்தது சாப்பிடும்போது வேக்கிறது. அப்ப சாப்பிடும்போது வேக்குதுன்னா அங்க உஷ்ணம் அதிகமா இருக்கு. அந்த 1 to 3ல சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு வேக்குன்னா நீங்க சாப்பிடுற ஐட்டம் ரொம்ப சூடா சாப்பிடுறீங்க. அங்கேயே ஆல்ரெடி அது உஷ்ணமான உறுப்பு. நீங்க சாப்பிடுற ஐட்டமும் சுட சுட சாப்பிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க எப்பயுமே சாப்பிடும்போது அங்க வேக்குது, அந்த டைம்ல வேக்குது அப்படின்னா அந்த டைம்ல அங்க நீங்க சாப்பிடுற டைம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ முன்னாடி சாப்பிடணும். அப்ப அந்த 1 to 3ல உங்களுக்கு சாப்பிடும்போது எப்போதும் வேக்குது அப்படின்னா அங்க உஷ்ணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணிய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடறத கொஞ்சம் முன்னாடியே நீங்க ஒரு 10 நிமிஷம் 1:30 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா 1 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் 1:15 அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த உஷ்ணம் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இல்ல சூப்புக்கு இது குடிச்சிட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 7 to 9 பெரிகார்டியத்தோட டைம், சாரி ட்ரிபிள் வார்மரோட டைம். அந்த டைம்ல நமக்கு பாடி இதே மாதிரி சேம் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம இரவுங்கள்ல சாப்பிட்ட உணவு செரிமானம் பண்ணி உடம்புல வெப்பத்தை சீர் பண்ணி வச்சுக்க கூடிய டைம். சோ நம்ம சாப்பிடுற உணவு பெரும்பாலும் 7க்குள்ள முடிச்சிட்டோம் அப்படின்னா 9க்குள்ள பெட்டுக்கு போகும்போது நமக்கு உணவுகள் செரிமானம் ஆயிருக்கும். அடுத்தது 9ல இருந்து 11. சோ உறக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி குடல் பெரும்பாலும் தன்னுடைய பணியை முடிச்சிருந்ததுன்னா அடுத்த வேலைக்கு சிறப்பாக செயலாற்றுவதற்கு சரியா இருக்கும். ஏன்னா பாடியில வெப்பத்தை சரி பண்ணி வச்சா மட்டும்தான் உறங்கும் போது நமக்கு எந்த தொந்தரவுகளும் இல்லாம இருக்கும். சோ இதுக்கான பிரத்யேக நேரம் காலை 11 to 3 மணி வரைக்கும். அதே மாதிரி மாலை 7ல இருந்து இரவு 11 மணி வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது உடல் பராமரிப்பு. பராமரிப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இந்த நெருப்பு மூலகம் பராமரிக்கிற பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இரத்த குழாய்கள். அவங்கதான் இந்த 4 ஆர்கனும் இரத்த குழாய்களை பராமரிக்கிறாங்க. யாரு? ஹார்ட், சிறுகுடல், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர். இந்த 4 பேருமே அவங்க பராமரிக்கக்கூடிய நெருப்பு மூலகம் பராமரிக்கக்கூடியது இரத்த குழாய். அப்போ அதுல நம்ம சாப்பிடுற உணவுல நல்லா மெண்டு நம்ம நல்லா சூ பண்ணி போதுமான வெப்பம் உடல்ல இருந்தது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கொழுப்புல இருந்து நம்ம பைல் ஜூஸ் கரெக்டா விழுகும் போது கரெக்டான நேரத்துக்கு பசிய உணர்ந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இரத்த குழாய்கள்ல கொழுப்பு அடைக்காது. ஏதோ ஒரு உணர்வுகள்ல ஒரு சூழல்ல நம்ம ஏதாவது கான்சென்ட்ரேஷன் எங்கேயாவது மாறியோ வேக வேகமா சாப்பிட்டாலோ சரியான டைஜஷன் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா பைல் ஜூஸ் அப் அண்ட் டவுன் வேரியேஷன்ல வருது. பாடியில ஹீட் வேரியேஷன் மாறி மாறி இருக்கு அப்படின்னா பைல் ஜூஸோட தன்மை மாறி வருது அப்படின்னா கண்டிப்பா கொழுப்பு பாடியில டெபாசிட் ஆகும். அது இரத்த குழாய்க்கு மெதுவா வரும். ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதுவாதான் இருக்கும். நம்மளுடைய செரிமானம் குறைவான பின்னாடிதான் பைல் ஜூஸோட வேரியேஷன் டிஃபரெண்ட் ஆனாதான் இரத்த குழாய்கள்ல கொழுப்பு அடைக்கிறது. நல்ல நல்ல கொழுப்புகள் எதுவும் அடைக்காது. தேவையில்லாத கொழுப்புகள் தான் பாடியில அடைக்க ஆரம்பிக்குது. சோ இரத்த குழாய்களை தான் பராமரிக்கிறாங்க. அடுத்தது வலிகளின் தன்மை. உடல்ல நம்மளுடைய வலி எந்த மாதிரி வரும் அப்படின்னா எங்கெல்லாம் விண்ணு விண்ணுன்னு வலிக்குது,
கரண்ட் எப்படி பாஸ் ஆகும்போது கரண்ட் டச் பண்ணும்போது ஷாக் அடிக்குதோ அந்த மாதிரி விண்ணுன்னு நமக்கு பாடியில ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின். அந்த பெயின் எல்லாமே நெருப்பு மூலகத்துக்கு உண்டானது. தலை வந்து விண்ணுன்னு தெரிக்குது. சில நேரத்துல சிறுகுடல் சேனல்ல நம்மளோட முட்டியை எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம்னா அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி நம்ம அப்படியே கையை அப்படியே மடச்சு பிடிச்சுக்குவோம். அந்த டைம் கையை எதுவும் விரிக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி வலிக்குதுன்னா அந்த சேனல்ல போகக்கூடிய அந்த நேரங்கள்ல கரெக்டா இடிக்கும் போது நம்ம உணர்ந்திருப்போம் ஏற்கனவே. அந்த வலி அப்படிதான் இருக்கும். நம்ம இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா சென்ஸ் வந்து கம்மியா இருக்கும் அவங்களுக்கு. அப்ப அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வர்றது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விண்ணுன்னு வர்றதே சில நேரங்கள்ல தெரியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தது அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த விண்ணுன்னு தெரிக்கிறது நம்ம தலைவலியில பார்க்கலாம். சிலர் வந்து பீரியட் பெயின்ல பார்ப்பாங்க. பீரியட் பெயின்ல நிறைய பேருக்கு அடி வயித்துல விண்ணுன்னு வலிக்கும். அவங்களால நிமிரவும் முடியாது, உட்காரவும் முடியாது. அதே மாதிரி சிறுகுடல்ல அதீத வெப்பம் வந்துருச்சு, அதாவது லிவர் சூடாகி சிறுகுடலும் வெப்பம் அதிகமா இருந்ததுன்னா டயரியா, லூஸ் மோஷன் போகும்போது சிலருக்கு வயிறு வலிச்சு போகும். அந்த வயிறு வலிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா விண்ணுன்னு வலிக்கும். சுண்டி அப்படியே, அதாவது நம்மளுடைய தொப்புள் பகுதி, அம்பிளிக்கல் பகுதி நல்லா சுண்டி இழுத்து பிடிக்கும். அந்த இடத்துல சிறுகுடல் இருக்கிறதுனால சுண்டி இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மோஷன் போன உடனே கொஞ்சம் வலி, திரும்ப மோஷன் வருது அப்படின்னா திருப்பி அங்க சுண்டி இழுத்து பிடிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்ணென தெரிக்கும் வலி வந்து நம்மளுடைய வலிகளின் தன்மை நெருப்போடது. அப்ப எங்கெல்லாம் நெருப்பு மூலகத்தோட நமக்கு விண்ணுன்னு நமக்கு எங்கெல்லாம் பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. நிறைய பேருக்கு வெரிகோஸ்ல பாத்தீங்கன்னா கிராம்ப்ஸ் பிடிக்கிறது, வெரிகோஸ் வெயின்ல வலி வர்றது, அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுண்டி இழுத்து பிடிக்கும். இழுத்து பிடிச்சு அந்த கொஞ்ச நேரத்துக்கு கால் நீட்டுறதுக்கோ ஸ்ட்ரெச் பண்றதுக்கோ முடியாது. அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் கை நீட்டுறதுக்கு, கை மடக்கிறதுக்கு எல்லாமே ஸ்டிஃபா இருக்கு. அந்த பெயின் வரும். அந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே பெயினா வரும் அவங்களுக்கு. அது எல்லாமே இந்த விண்ணுன்னு. சோ அந்த பெயின் எல்லாமே இந்த வெப்பத்தோடைய அறிகுறி. எங்கெல்லாம் வந்து வெப்பம் அதிகமா இருக்கு, அப்போ எந்த சேனல்ல உங்களுக்கு வலி அவங்க சொல்றாங்களோ அந்த வலி எப்படி இருக்கும்னா விண்ணுன்னு சுள்ளுன்னு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இது உங்களுக்கு வெப்பத்தினால வந்த வலி. அந்த ஆர்கன்ல உண்டான வெப்பத்தை இல்ல நீர் கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா வெப்பத்தையே சரி பண்ணணும்னா அது சரியாயிடும். அதோடைய வலி எப்படி இருக்கும்னா விண்ணுன்னு தெரிக்கும். அடுத்தது பாதிக்கப்படும் உடல் பகுதிகள். பாதிக்கப்படும் உடல் பகுதிகள் அப்படின்னா நம்ம உடல்ல குட்டி குட்டி ஜாயிண்ட்ஸ், அதாவது எப்படின்னா நம்ம நெட்டை முறிப்போம் தெரியுங்களா, கை விரல்கள்ல நெட்டை எடுப்போம்ல, நெட்டை எடுக்கும்போது குட்டி குட்டி நம்மளுடைய இந்த நகத்தோடைய பகுதியில அந்த 3 கோடுகள் இருக்கு இல்லையா, ஒரு கை விரல் எடுத்தீங்கன்னா அதுல 3 கோடு இருக்கு. அதாவது 1 சூன் 2 சூன் 3 சூன் சொல்லுவோம் இல்லையா, அந்த 3 சூனுக்கு உண்டானதை விரல்கள் நம்ம மடக்கிறோம்ல, ஒரு சூன்ல இருக்க இடத்துல மடக்குவோம், அப்புறம் 2வது சூன் கிட்டதான் நெட்டை எடுப்போம், 3வது சூன் சும்மா விரல நம்ம அப்படியே பெண்டு தான் பண்ண முடியும், மடக்க முடியாது. அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி ஜாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய நெருப்பு மூலகத்துக்கு உண்டானது. அதே மாதிரி கால்லையும் கால் விரல்களுடைய குட்டி ஜாயிண்ட்ஸ், கணுக்கால் பகுதி, இது எல்லாமே நமக்கு. அப்போ சில பேர் காலையில எந்திரிச்ச உடனே கால் வந்து கீழே கணுக்கால் கிட்ட வலி இருக்கு, குதிக்கால் கிட்ட வலி இருக்கு, ரொம்ப முடியல, தாங்க முடியல, 3 நாள் வலிக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடுது அப்படின்னா அவங்களுடைய வெப்பம் இம்பேலன்ஸ்டா இருக்கு, இல்ல வெப்பம் அதிகமா இருக்கு, ஒன்னா கூடுதலா இருக்கு இல்லைன்னா குறைவா இருக்கு. சோ இம்பேலன்ஸா இருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு அது சரியாயிடும். சோ அந்த இடத்துல குதிகால் கிட்ட பாத்தீங்கன்னா UB60 இருக்கு, இந்த பக்கம் K3 இருக்கு. சோ அந்த புள்ளிகளை நம்ம போடும்போது அது சரியாயிடும். சோ நம்மளுடைய பாதிக்கப்படும் உடல் பகுதியில் என்னன்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஜாயிண்ட்ஸ், கணுக்காலு, விரல்கள் மூட்டு, கால் விரலோட மூட்டு, எல்லா ஸ்மால் குட்டி குட்டி ஜாயின்ஸோடது. இதுதான் நம்மளுடைய நெருப்பு மூலகத்துக்கு உண்டானது. அப்ப இத வந்து நம்ம அங்க இருக்கக்கூடிய நெருப்பை சமன்படுத்தணும் அப்படின்னாவே சரியாக ஆரம்பிச்சிரும். இதோட நமக்கு 10 ரூல்ஸ் முடிஞ்சுது.
ஃபயரோடைய டோட்டல் 10 ரூல்ஸ், அதாவது 10 கோட்பாடு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, இது வரைக்கும் 3 வகுப்புகள் நம்ம போயிருக்கோம். அந்த 3ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம சொல்றோம். யார் இருக்கீங்க? பாலாஜி சார் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்களா? மேம் கிளாஸ் தெளிவா இருந்ததுனால யாருக்கும் டவுட்டே வரலன்னு நினைக்கிறேன். சுபா மேடம் ரைஸ் பண்ணிருக்காங்க ஹேண்ட்ஸ். சுபா எஸ் அப்படின்னு ஒருத்தர் ரைஸ் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. சுபா மேம் இல்லைங்களே மேம், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு மெசேஜ் வந்துச்சு இங்க. சுபா எஸ் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. இப்போ சுபா ஒருத்தர் டவுட். பண்ணிருக்காங்க. திரிபுர சுந்தரி. தேங்க்யூ சார். நான் சுபா பேசுறேன், பேசலாமா? சொல்லுங்க மேடம். எனக்கு அந்த எமோஷன் இது ஹேண்ட் ரைஸ் இது ஒர்க் ஆகல, இருக்கா தெரியல, சரின்னு டக்குன்னு மெசேஜ் போட்டேன். தேங்க்யூ. ரொம்ப டீடைல்டா கிளியரா இருந்தது மேம், தேங்க்ஸ். நீங்க சொல்லும் பொழுது அந்த மென்ஸ்ட்ருவேஷன் பெயின் அப்போ அந்த தொப்புல சுருக்குங்கிறது சொன்னீங்க. அண்ட் அந்த வயிறு கலக்கி போற மாதிரி இருக்கும், திருப்பி அந்த பெயின். அது வந்து ஒரு 15 வயசு பொண்ணுக்கு அந்த ப்ராப்ளம் சொன்னா, மென்ஸ்ட்ருவேஷன் டைம்ல தான் இது போலதான் வருது, கை கால்லாம் ரொம்ப இதுவா இருக்க அப்படின்னா. இது இப்போ அவ ஏஜ் அட்டெண்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். இப்போதான் ஒரு ரீசெண்டா 2-3 மந்த்ஸா தான் இந்த பிரச்சனை சொல்றான். அப்ப நான் வந்து அவளுக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வாட்டர் கொடுக்கலாமா? கண்டிப்பா மேடம் கொடுக்கலாம். பீரியடுக்கு 1 வீக் முன்னாடி ஃப்ரூட் சாப்பிட சொல்லுங்க மேடம். அவங்க ஃப்ரூட்ஸா மேடம்? ஃப்ரூட் சாப்பிட சொல்லுங்க. ஏன்னா இப்ப இருக்க குழந்தைங்க என்ன டயட் சாப்பிடுறாங்கன்னு நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்க முடியாது இல்லைங்களா? ஆமா மேம். அதனால அவங்களுக்கு வலியை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா அது டைஜஷன் ப்ராப்ளம். சிறுகுடல்னாவே நமக்கு தெரியும் டைஜஷன் ப்ராப்பரா இல்லைன்னு. ஏன்னா அங்க ஹீட் அதிகமா இருக்கு அப்போ அவங்களுக்கு. அதனால அவங்க தண்ணி குடிக்கிறாங்களா? ஏன்னா ஸ்கூல்ல போனா தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் குறைவாயிடுது. ஒண்ணு கிளைமேட் இப்போ சேஞ்சஸ்னாலயும் தண்ணி குறைவாயிடும். ஆனா பாடியில ஹீட் ஒரே மாதிரி தான் வரும். அதனால நீங்க 10 டேஸ்க்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு 1 வீக் முன்னாடி ஃப்ரூட் சாப்பிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் வீக்லி ஒரு தடவையாவது சுக்குட்டி கீரை சூப் சாப்பிட சொல்லுங்க. அதை சாப்பிட சொல்லிட்டு நெக்ஸ்ட் பீரியட் சைக்கிள் பாருங்க, பெயின் இருக்கா. நீங்க அதே மாதிரி பாயிண்ட் வந்து வாட்டர்லயே நீங்க போடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நெருப்பை நீக்குங்க, அப்புறம் வாட்டரை சேர்த்துங்க. சாரி மேடம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் மேடம் சிறுகுடல்லையும் ட்ரிபிள் வார்மர்லயும் ஃபர்ஸ்ட் நெருப்பை நீக்கிருங்க. அங்க இருக்கக்கூடிய நெருப்பு எக்ஸஸான ஹீட் இருக்கறனால தானே உங்களுக்கு பெயின் வருது. ஆமா மேம். அதனால அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நெருப்பு நீக்கிருங்க. வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நெருப்பு நீக்கிருங்க, அப்புறமா வாட்டர் ஆட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அப்போ சிறுகுடல்ல ஃபர்ஸ்ட் வந்து நெருப்பையே கொடுக்க சொல்றீங்க? ஆமாங்க மேடம். நெருப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா இன்கேஸ் குறைவுனால வலிக்குதா அதிகமான வலிக்குதான்னு நமக்கு தெரியாது. நீங்க வாட்டர் கொடுத்தீங்கன்னா நெருப்பே அங்க தேவைப்படுதா தேவைப்படலையாங்கிற விஷயம் நமக்கு தெரியாதுல்ல மேடம். எக்ஸஸா இருந்து வலிக்குதா இல்ல பீரியடுக்கு குறைபாடுனால வலிக்குதான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஓகே ஓகே. சோ அதே கொடுக்கும்போது நெருப்பு கொடுத்தீங்கன்னா இயற்கையே யோசிச்சுக்கும், தேவைப்பட்டா எடுத்துக்கும், தேவையில்லைன்னா விலக்கிடும். அதுக்கப்புறம் இன்கேஸ் பெயின் சொன்னாங்கன்னா வாட்டர் கொடுங்க. ஓகே ஓகே.
அதே போல மேம் காலையில எழுந்த உடனே காலை கீழே வைக்கும் பொழுது அந்த கணுக்கால் சைட்ல இருந்து அந்த வலி சொன்னீங்க இல்லையா மேம், அது ஆமா. இருக்கு. அது வந்து 42 இயர்ஸ் பேஷண்ட். ஆனா அதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நீங்க சொல்லும் பொழுது எனக்கு காதுல விழுந்தது UB60 and K3. அதுவா மேம் சொன்னீங்க? ஆமாங்க மேடம். அதே மாதிரி ஜிபில அங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே. ஏன்னா பித்த உடம்பா இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் யாருமே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா குதிக்கால் அப்படின்னா அந்த போனோடைய டெண்டானோடதுன்னு நம்ம நினைச்சிட்டு போனோடது இங்க பின்னாடி, ஏன்னா பின்னாடி குதிக்கால் அந்த போன் கிட்ட தானே வருது. அந்த போன் கிட்ட வரும்போது எல்லாரும் நம்ம நினைச்சுக்கிறோம் யூபி தான் கரெக்ட் அப்படின்னு. ஆனா கால் ஹீல்ல கிராக் வருது தெரியுங்களா? ஆமா வெடிப்பு. மேம். வெடிப்பு இருக்கு வரும்போது அவங்களுக்கு. மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்? பித்த வெடிப்புன்னு சொல்லுவோம். கரெக்ட். ஆனா அங்க நமக்கு ஜெனரலா வர்றது யூபி சேனலும் வாட்டர் பாயிண்ட், அதாவது கிட்னி சேனலும் தான் வருது. யூபி அண்ட் கிட்னி தானே வருது. ஆமா மேம். ஆனா நம்ம எல்லாருமே குதிகால் வலின்னு உடனே அந்த போனுக்கு ஓகே நம்ம யூபி தான் கொடுக்கணும், கிட்னி தான் கொடுக்கணும், அதுதான் இம்பேலன்ஸ் போன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா கால்ல கீழே வெடிப்பு வரும்போது மட்டும் பித்த வெடிப்புன்னு சொல்றோம். சோ யூபி அங்க மைல்டா போகுது அங்க. அதனால யூபி சேனல் சாரி ஜிபி அங்க வந்து போகுது, சேனல் போகுது. 4வது விரல்ல இருந்து பேக்ல போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பக்கவாட்டு எலும்பு கிட்ட ஒரு பாயிண்ட் வரும், GB40. ஓகே மேம். அந்த GB40 குடுத்தீங்கன்னா செகண்ட் டேவே பெயின் குறைஞ்சிரும். ஏன்னா அது அந்த நெருப்போட ஜாயிண்டோட பாயிண்ட் அது குடுத்தீங்கன்னா சரியாயிடும். ஓகே மேம். இது கால் கீழே ஊன்றதுக்கு சொல்றீங்க. அதே ஆமாங்க போல மேம். பித்த வெடிப்பு இருக்கிறதுமே இதனாலதான், அதுக்குமே இந்த ஆமாங்க மேடம். GB40 ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா. ஆமா. பாடியில எக்ஸஸ் ஹீட்னால தானே பித்த வெடிப்பு வருது. ஏன்னா பித்தத்தை சுரக்கக்கூடியவங்க பைல்ஸ் கால் பிளாடர் தானே. GB40 and 39 கொடுத்தா பித்த வெடிப்பும் கிளியர் ஆயிடும். தேங்க்யூ வெரி மச் மேம். ஓகே மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்தது மேம். தேங்க்ஸ் ஃபார் த ஆர்கனைசர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். ஓகே மேம். திரிபுர சுந்தரி மேம், நீங்க பேசலாங்க. ஹலோ, கேக்குதுங்களா? மேடம் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து இந்த வயிற்றுல வந்து ஒரே எரிச்சலா இருக்காங்க. என்ன எப்படி சொல்றதுன்னா ஒரே எரியுது, அப்படியே மேல வந்து எரியற மாதிரி இருக்கு. மேடம் வயித்துல எந்த பகுதியில எரியுது உங்களுக்கு? சென்டர் பகுதியா, அடி பகுதியா, மேல் பகுதியா? சென்டர் பகுதி சுத்தி எரிச்சலா இருக்கு. அம்பிளிக்கலை சுத்தி உங்களுக்கு எரிச்சலா இருக்கா? இல்ல, தொப்புல சுத்தி இல்ல, தொப்புளுக்கு மேல அப்படியே வந்து எரிச்சலா இருக்கு. அப்படியே எப்படி உள்ளுக்குள்ள எரியற மாதிரி இல்ல, அது மேல இருக்க தோலே அப்படியே சூடா இருக்க மாதிரி இருக்கு. தோல் உங்களுக்கு உஷ்ணமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க மேடம், உங்களுடைய கர்ப்பநாள சக்தியில தான் வெப்பம் அதிகமா இருக்கு. ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சிவி சேனல்ல நீங்க 1 ஸ்பூன் ஜிஞ்சிலி ஆயில், 1 ஸ்பூன் கோகனட் ஆயில், 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், முடிஞ்சா ஆலிவ் ஆயில், இந்த 3ஐயும் சம அளவா 4ஐயும் சம அளவா எடுத்து மிக்ஸ் பண்ணி வார்ம் பண்ணுங்க. லைட் வார்ம். 1 டைம் வார்ம் பண்ணா போதும். அதை எடுத்துட்டு நைட்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு படுங்க, சரியாயிடும். ஆனா ஏர்லியரா ஃபுட் சாப்பிட்டுருங்க. ஏர்லியரா ஈவினிங் மட்டும் ஏர்லியரா சாப்பிட்டுருங்க. பிஃபோர் 7 சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே மேம். கொஞ்சம் லேட்டா நீங்க 7:30 ஆயிடுது, நான் ஒர்க்குக்கு போறேன், ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு டைம் ஆகுதுன்னா சீக்கிரமா செரிக்கிற உணவா சாப்பிட்டுருங்க. ஓகே. ஓகேங்களா? இது வந்து நம்ம இந்த சூடான ஐட்டம் சாப்பிட்டதுனால இப்படி, ஏன்னா நேத்து வந்து ஃபிஷ் சாப்பிட்டேன். ஓகே மேடம். அது ரொம்ப சுட சுட அந்த சாப்பிட்டீங்களா? மாதிரி இல்ல மேம். இல்ல, பொரிச்ச ஃபிஷ் சாப்பிட்டீங்களா? குழம்புல போட்டு சாப்பிட்டீங்களா? பொரிச்ச ஃபிஷ்ஷா சாப்பிட்டீங்களா? பொரிச்சதும் கொஞ்சம் சாப்பிட்டேன், குழம்புல போட்டதும் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஒரு 2 பீஸ். அப்ப மேபி உங்களுக்கு பித்தம் அதிகமா சுரந்திருக்கு. ஏன்னா எண்ணெயில பொரிச்சதும் சாப்பிட்டிருக்கீங்க, குழம்புலும் சாப்பிட்டிருக்கீங்க, குழம்புல புளி ஊத்திருப்பீங்க. சோ அதுக்காக வந்ததுனால உங்களுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு, டைஜஷன் ப்ராப்பரா இல்ல.
அதனால அங்க உஷ்ணம் தேவைப்பட்டிருக்கு, உஷ்ணம் வந்திருக்கு, வந்ததுனால அங்க உங்களுக்கான மைல்டு எரிச்சல். ஆல்ரெடி டைஜஷன் கம்மியா இருக்கும்போது நீங்க இந்த எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்டதுனால உஷ்ணம் மேல் நோக்கி தானே வரும், காத்து மேல் நோக்கி தானே வரும். சிறுகுடல்ல ஓகே இருந்த உஷ்ண காத்து உங்களுக்கு மேல் நோக்கி வந்ததுனால அந்த எரிச்சல் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க இந்த 3 ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி நைட் படுக்கும்போது வச்சுட்டு K1 ஏரியாலயும் அந்த எண்ணெய் வைங்க. நாளைக்கு உங்களுக்கு இருக்காது அந்த எரிச்சல். அப்படிங்களா மேம்? ஆமாங்க. விளக்கெண்ணெய் அப்புறமா மேம் விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது 3 மட்டும் தான் உங்ககிட்ட இருக்குன்னா 3யும் மிக்ஸ் பண்ணி வைங்க. இல்ல ஆலிவ் ஆயில் இருக்குன்னா ஆலிவ் ஆயிலையும் 1 ஸ்பூன் ஈக்குவல் காம்போசிஷன் எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து ஈக்குவலா ஓகே லைட் வார்ம் சும்மா ம் அடுப்புல வச்சோங்கிற பேருக்கு வார்ம் பண்ணி ஓகே எடுங்க. ஹலோ சொல்லுங்க மேடம். அப்படியே ரொம்ப வெக்கா கொட்டுது மேம். வீட்ல வந்து சொல்றாங்க மேடம் எனக்கு உங்க வாய்ஸ் அதனாலதான் இப்படி வேறுவேறா கேக்குதுங்களா மேம்? இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேடம். ஆனா ஹலோ ஏதோ பேசும்போது பிரேக் ஆகி கிடைக்குது. சொல்லுங்க மேடம். கேக்குதுங்க. இப்போ கேக்குது. அதான் அதான் மேம் முடி வந்து தலை வரணும்னா என் வீடு ஃபுல்லா என் முடிதான் இருக்கு மேம். அப்படியே வேறு வேறா கொட்டுது அப்படியே. அப்போ அது உங்களுடைய வந்து கால் பிளாடர்லயும் யூபிலையும் உஷ்ணம் அதிகமா இருக்கு மேடம். பீரியட் ஓகே சைக்கிள் எப்படி இருக்கு உங்களுக்கு? பீரியட்ஸ் நின்னுது மேம். நின்றுச்சுங்களா? அப்போ அப்போ உங்களுக்கு பீரியட் அதாவது யூபில ஹீட் அதிகமா இருக்கு, ஜிபில ஹீட் அதிகமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, தலைக்கு வந்து பச்சை தண்ணியில குளிக்கிறீங்களா, வார்ம் வாட்டர்ல குளிக்கிறீங்களா? வார்ம் வாட்டர் தான் குளிப்பேன் மேம். ரொம்ப பச்சை தண்ணி இல்ல, ரொம்ப சுடு தண்ணி இல்ல, சும்மா அப்படி உடம்புக்கு மட்டும் சூடா தண்ணி ஊத்திப்பேன். ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அந்த பித்தத்துக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கா மேடம்? எப்பாவது மேம், டெய்லி நான் இல்ல, எப்பாவது குடிப்பேன். சரி. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு இந்த இந்த எரிச்சல் வயித்துல இருக்க எரிச்சல் நின்ன உடனே இஞ்சிய 1 இன்ச் அளவுக்கு தட்டி போட்டு ஒரு 1 வீக்குக்கு இஞ்சியில நீங்க என்ன பண்ணுங்க, தட்டி போட்டு சுடுதண்ணிக்குள்ள போட்டு தேன் கலந்து இல்லைன்னா கருப்பட்டி கலந்து இஞ்சி சாறு குடிச்சிட்டு வாங்க. ஓகே மேம். அது குடிச்சீங்கன்னா உஷ்ணத்தை அதாவது டைஜஷனோடைய உஷ்ணத்தை சமன்படுத்தி கீழ இருந்து ஆவிகள் அதாவது கர்ப்பப்பையில இருந்த உஷ்ணமும் சிறுகுடல் ட்ரிபிள் வார்மர் ஹீட்ல அந்த பேலன்ஸ் உஷ்ணம் மேல போகாது, கீழ் வழியா வந்துரும், வெளியே மேல ஏறாது. ஓகே மேம். யூபியும் ஜிபியும் என்ன பாயிண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க மேம்? யூபிலையும் ஜிபிலையும் ஃபர்ஸ்ட் வெப்ப பாயிண்ட் கொடுங்க மேடம். யூபில இருக்கிறது 60, ஜிபில இருக்கிறது 40. இந்த 2 பாயிண்ட் 40 ஆர் 39 இது ரெண்டுல நீங்க எது வேணா கொடுக்கலாம். ஜிபில ஓகே. இன்ல யூபியும் கொடுக்கணும், ஜிபியும் கொடுக்கணுங்களா? ஆமாங்க மேடம். லிவர் 2 கொடுங்க. இன்ல கொடுத்தீங்கன்னா யாங்ல கொடுத்தீங்கன்னா இது கொடுங்க. ஏன்னா உஷ்ணம் வந்து உங்களுக்கு ஜிபில தான் அதிகமா ப்ரொடியூஸ் ஆனாதான் ஹேர் ஃபால் வரும் மேடம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகேங்க மேம். ரொம்ப தேங்க்ஸ். கிளாஸ் ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி நிறுத்தி நிதானமா சொல்றீங்க. அப்படியே வந்து மைண்ட்ல பதிறது வந்து எக்ஸாம்க்கே போய் எழுதலாம், அந்த மாதிரி மனசுல பதிஞ்சிருக்குங்க மேம். ரொம்ப நன்றி மேம். ஓகேங்க மேடம். தேங்க்யூ மேம். உங்க நம்பர் எங்களுக்கு தர முடியுமா மேம்? நான் கிளாஸ் முடியும் போது சொல்றேங்க மேடம். இது கிளாஸ் முடிக்கும் போது சொல்றேன். எல்லாருக்கிட்டையும் இவங்கள சொல்றேன், தேன்மொழி மேடத்தை. சரிங்க மேம். தேங்க்யூ மேம். ஓகேங்க மேம். சுப்பிரமணி சார், நீங்க பேசலாங்க. வணக்கம்மா. வணக்கம் வாழ்க்கை சார். வளமுடன். வாழ்க ஆமா, ஒரு நலமுடன். சின்ன சந்தேகம். இப்ப நம்ம நெருப்பு மூலகத்துல 4 உள்ளுறுப்புகள் சொன்னோம். இப்போ ஆமாங்க சார். மூளை பிரெயின் சம்பந்தப்பட்ட இதுக்கு நம்ம நெருப்பு மூலகமே தான் வருங்களாமா பிரெயினுக்கு? சார் பிரெயினுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய உஷ்ணமும் ஆகக்கூடாது, கூலிங்கும் ஆகக்கூடாது. பெரும்பாலும் சிறுகுடலும் பெருக்குடலும் நம்மளுடைய பிரெயினை ஆக்டிவேட்டா வச்சுக்கும். நீங்க வந்து சிறுகுடலும் சரியா பெருகுடலும். ஆமா. சப்போஸ் வந்து மோஷன் ப்ராப்பரா போலன்னு வைங்களேன், திங்கிங் பவர் குறையும்.
டைஜஷன் சரியா இல்லைன்னு வைங்களேன், சிறப்பான திங்கிங் செய்ய முடியாது. அப்போ நீங்க வந்து உங்களுடைய சிறுகுடலுடைய திறனும் பெருங்குடலுடைய திறனும் வச்சுதான் மூளைய நிர்ணயம் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நாளடைவுல மோஷன், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சிறப்பான மோஷனை எந்திரிச்ச உடனே மோஷன் நமக்கு அலாரம் மாதிரி வந்து போறதும் தெரியாது, வெளியே வர்றதும் தெரியாம இருக்கணும். ரெஸ்ட் ரூம்குள்ள, அதாவது நம்ம டாய்லெட்குள்ள போற விஷயமும் போறதும் தெரியக்கூடாது, வெளியே வர்றதும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி மோஷன் டக்குன்னு போயிட்டு வெளியே ஃபாஸ்டா நம்ம வரோம், ஃப்ரீயா போயிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய மூளை நரம்புகள்ல ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். அதே மாதிரி டைஜஷன் நல்லா ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் அன்றாட மோஷனே ஃபர்ஸ்ட் வரும், இல்லைன்னா வராது. இன்கேஸ் உங்க மூளையை எப்போதும் ஆக்டிவா வச்சுக்கணும். எனக்கு எப்பயாவது ஒரு தடவை, சப்போஸ் இப்போ நீங்க ஒரு ஆபீஸ் போறீங்க, ஆபீஸ்ல ஒரு மீட்டிங், ஒரு டென்ஷனா இருக்குன்னு வைங்களேன், அந்த ஒரு நேரம் நீங்க ஃபாஸ்டிங் போட்டீங்கன்னா உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் ஆயிடும். ஏன்னா ஃபாஸ்டிங்ல எல்லா உறுப்பும் தன்னைத்தானே வந்து கழிவுகளை வெளியேற்றம் பண்ணிரும் இல்லைங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மூளை சுத்தமாக ஃபுல்லா கெயின் ஆயிடும். எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்து சுத்தமே இல்லைனாலும் சரியாயிடும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின்மா, மனம் சம்பந்தப்பட்டதும் நெருப்பு மூலகம் தானா? கண்டிப்பாங்க சார். ஏன்னா மனம் சம்பந்தப்பட்டது பாடியில நெருப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அதிகமான நெருப்பு அதுல உள்ளடங்கி இருக்கு. ஏன்னா வார்த்தைகள் மனசுல இருந்து வரணும் இல்லையா? அறிவுல இருந்து பேசுறதை விட மனசார பேசு, உன் மனசால சொல்லு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். மனசுல சிந்திச்சு சொல்லு அப்படின்னு தானே சொல்றோம். அப்போ அந்த மனசுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உஷ்ணம் சரியா இருக்கணும். 2 நாள் தூங்காம நல்லா டென்ஷனா இருந்துட்டு பாடியில அதீத வெப்பமா இருக்கும்போது ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறோம்னு வைங்க, யோசிக்கும் போதே உஷ்ணம் அதிகமாகும். ஏற்கனவே தூங்காம இருந்துட்டு பாடியில உஷ்ணம் அதிகமா இருக்கு, அப்புறம் மனசால சொல்லணும்னா நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நம்மளுடைய உடல் சீரா இருந்தாதான் மனசுல இருந்து வர வார்த்தைகள் சரியா இருக்கும். மனமும் தெளிவா இருக்கும். ரொம்ப சிறப்புமா, நன்றிங்கம்மா. ஓகேங்க சார், நன்றிங்க சார். வாழ்க நலமுடன். மேம் டைம் ஆயிடுச்சுங்க மேம். ஓகேங்கம்மா. அம்மா என்னுடைய நம்பர் மட்டும் சொல்லிடுங்க எல்லாருக்கும். நானே சொல்லிடவா? சொல்லிட்டுமாம்மா? சொல்லிடுறேங்க மேம், நோட் பண்ணிக்கிட்டோங்க. என் நம்பருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பேனா பேப்பர் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1 நிமிஷம் 1 செகண்ட் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள பக்கத்துல யாராவது எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என் பெயர் சத்யா. நான் கோவையில் இருக்கேன். என்னுடைய கிளினிக் காந்திபுரம் ஜிபி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கு. தொலைபேசி எண் 98 946 82 406. நோட் பண்ணிட்டீங்களா? வேணுங்கிறவங்க 9 8 9 4 6 8 2 4 0 6. ஓகேங்க. ஓகேங்க மேம், தேங்க்யூங்க மேம். ஓகேம்மா, நன்றிங்கம்மா. பிந்து மேம், vote of thanks கொடுத்துடலாங்க மேம். கொடுத்துறேன், ஒரே நிமிஷம். ஓகேங்க மேம். மிக்க சிறப்பாக நெருப்பு மூலகத்தை
நெருப்பு மூலம் ரொம்ப கம்மியாயிருச்சு. தெளிவாச்சு சத்தியம். எல்லாருக்கும் வந்து ஈஸியா ரொம்ப நாளைக்கு பேசி இந்த விஷயத்த ஞாபகப்படுத்திருக்கீங்க. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அதனால HA சார்பாக மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தென் நம்மளுடைய தனலட்சுமி மேடம், தேன்மொழி அவர்கள், பாலாஜி சார், நம்மளோட மகேஷ் சார், மத்த அனைவரும் இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு உறுதுணையா இருந்திருக்கூட மத்த எல்லா ஹீலர்ஸுக்கும் நம்மளுடைய HA சார்பா வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்த வாரம் இல்ல மறுபடியும் 15 டேஸ் கழிச்சு நம்ம மீட் பண்ணுவோம். 29th அடுத்த வந்து 29ஆம் தேதி வருது. ஆ 29ஆம் தேதி வேற ஒரு டாபிக் நம்ம முன்னாடியே சொல்லிடலாம், அதுல கலந்துக்கலாம். 29th ஜூலை. அதே மாதிரி இந்த 3 வாரமும் தொடர்ந்து நமக்காக நேரம் ஒதுக்கி பிஸி ஷெட்யூல்ல சத்யா மேடம் ஆமா. பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாரும் அடுத்து 29th சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, ma'am.